Hi friends, welcome to our channel My Lifestyle and Cooking. First time பார்க்குறீங்கன்னா subscribe பண்ணிட்டு பாருங்க friends. நம்ம இன்னைக்கு கேரளா ஸ்பெஷல் கலந்தப்பம் தான் பார்க்க போறோம். கலந்தப்ப ரெசிபி பொதுவா வந்து வெல்லம் சேர்த்து இனிப்பா செய்வாங்க. நான் இன்னைக்கு வந்து காரமா செஞ்சிருக்கிறேன். ஸ்பைசியான ஒரு கலந்தப்பம் ரெசிபி. இனிப்பு அதிகம் பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி கார கலந்தப்பம் பெர்ஃபெக்டான ஸ்ட்ரக்சரில் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் 250 ml கப்பில் ஒரு கப் அளவு வந்து ரேஷன் பச்சரிசி எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த பச்சரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். இதை 3லேருந்து 4 நேரம் இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நம்ம இதை வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு அரிசியை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த அரிசி வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு வந்து மாற்றி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு மெஷர்மெண்ட் வந்து ரொம்பவே முக்கியம். எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு வந்து மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துருக்கிறேன். நான் இது கூடவே இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சோறு வந்து சேர்த்துருக்கிறேன். வடித்த சாதம் வந்து சேர்த்துருக்கிறேன். நம்ம வந்து ஜீரகம் மஞ்சள் தூள் சேர்த்தோம்ல, அப்போவுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் சேர்க்க மறந்தனால இடையில சேர்த்துருக்கிறேன். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இப்போ இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்க்கக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்துருக்கிற தண்ணி தான். இப்போது இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி எடுத்துக்கலாம். பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் நமக்கு வந்து இருக்கணும். அடுத்ததாக இது கூடவே இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு வந்து சால்ட் வந்து சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா ஒருக்கா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா இதை நம்ம தனியாக வச்சிடலாம். இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு குக்கர் வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துருக்கிறேன். இது கூடவே ஒரு வெங்காயம் வந்து ஓரளவு சின்ன சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். அப்புறமா 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை, இதையும் வந்து பொடிசாக வந்து நறுக்கி வந்து சேர்த்துருக்கிறேன். இப்போது நமக்கு வெங்காயம் எல்லாம் நமக்கு நல்லா வதங்கி வரணும். அது மாதிரி இந்த ரெசிப்பியில் கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கணும். அப்போ தான் வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓரளவு நமக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக வதங்கி வந்திருக்கு. ஃப்ளேம் பார்த்திங்கன்னா ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கலாம். இது வதங்கிட்டு இருக்கிற டைம்லேயே நம்ம ஏற்கனவே அரிசி வந்து அரைச்சி வச்சுருந்தோம்ல, அது கூடவே அரைக்கப்பளவு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ சேர்க்குற தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கிற தண்ணி. ஸ்டவ் ஆஃப் பண்ணி அப்படியே நான் கொதிக்கிற தண்ணியை வந்து இதில் சேர்த்துருக்கிறேன். தண்ணி ரொம்ப சூடாக இருக்கிறதுனால சேர்க்கும்போது மாவு வந்து கட்டியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் ஒரு கையில் வந்து தண்ணியை வந்து ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு கையில் வந்து அந்த மாதிரி ஸ்பூன் வச்சு ஒருக்கா கலந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூடவே பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். அதாவது ஆப்ப சோடா 2 பிஞ்ச் அளவு வந்து சேர்த்துக்கோங்க. அதிகமாக வந்து சேர்க்க வேண்டாம். நம்ம அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா கேக் மாதிரி நல்லா வந்து பொங்கி வந்த மாதிரி இருக்கும். அதனால் இந்த அளவு சேர்த்தா தான் நமக்கு வந்து அந்த கலந்தப்போ வந்து பெர்ஃபெக்டான ஸ்ட்ரக்சரில் கிடைக்கும். இப்போது சோடாலாம் சேர்த்து நல்லா ஒருக்கா கலந்து எடுத்துக்கோங்க. அந்த மாவோடு எல்லாம் சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நமக்கு பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே வெங்காயம், கருவேப்பிலை, மிளகாலாம் சேர்த்து வதக்கினோம்ல, அதுவும் வந்து இப்போ நமக்கு நல்லா வந்து ஒரு கோல்டன் கலருக்கு வதங்கி வந்துட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதுலேருந்து நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நம்ம லாஸ்ட்டாக மேலே சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ளேமை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மாவு வந்து சேர்த்துக்கோங்க. மாவு சேர்க்கும்போது ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கணும். சேர்த்ததுக்கு அப்புறமாவும் ஒரு 1 மினிட் வந்து ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நமக்கு வந்து பார்த்தாலே தெரியும் அந்த ஓரங்களெல்லாம் நல்லா வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தா தெரியும் பாருங்கள், இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும், கொதிக்க ஆரம்பிக்கும் அந்த சென்டர்லலாம் லைட்டாக. அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து இதை வந்து மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி லிட் வச்சு தான் மூடணும்னு கிடையாது. குக்கரோட மூடி இருக்கலாம், அதை வச்சு கூட நீங்கள் மூடிக்கலாம். கேஸ்கெட் இருக்கட்டும், விசில் மட்டும் எடுத்துகிட்டு மூடிக்கோங்க. நான் இங்கே எடுத்துருக்கிற குக்கர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸு குக்கர், அடியும் ரொம்ப கனமாக இல்லை. அதனால நான் இங்கே வந்து ஒரு தோசை பேன், ஒரு பழைய தோசை பேன் வந்து எடுத்துருக்கிறேன். அதுக்கு மேலே குக்கரை வந்து வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து ஓரளவு அடிக்கனமான குக்கராக இருக்குது அப்படின்னா நீங்கள் டைரக்ட் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். சிம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ நான் இதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே தனியாக எடுத்து வச்சுருந்தோம்ல கொஞ்சம் வெங்காயம், அதை இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து மூடி வச்சுக்கலாம். நான் வந்து தோசைக்கல்லுக்கு மேலே வந்து குக்கர் வச்சுருக்கிறனால சிம்முக்கும் மீடியத்துக்கும் இடையில வந்து ஃப்ளேம் வச்சுருக்கிறேன். ஓரளவு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வந்து இதை வந்து வச்சுக்கலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். ஒரு கத்தியை வந்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு லைட்டாக ஒட்டி தான் வருது.
இப்போது நான் குக்கரை திரும்பவும் மூடி வச்சு சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நான் வந்து வேக வச்சு எடுக்க போகிறேன். 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா தான் நான் திறக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே திறக்க வேண்டாம். ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா திறக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக சூடாக இருக்குது. இந்த மாதிரி நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா ஓரங்களை கத்தி வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாம். சூடோடு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த பேனில் வந்து ஒட்டி தான் வரும். குக்கரில் வந்து ஒட்டி தான் வரும். இந்த மாதிரி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த ஸ்நாக்ஸை இந்த மாதிரி கையில் ஒரு சப்போர்ட்டாக பிடிச்சிட்டு கமத்திட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக டிமோல்ட் ஆகி வந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியும் குக்கரில் எதுவுமே வந்து ஒட்டலை, அடியும் வந்து பிடிக்கலை. ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப சூப்பராக ஒரு கார கலந்தப்பம், ஒரு ஸ்பைசியான கலந்தப்பம் ரெடி. பார்த்தாலே தெரியும் எந்த அளவு சூப்பராக இருக்குதுன்னு. இனிப்பு பிடிக்காதவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் அதை வந்து கட் பண்ணி காமிக்கிறேன். கட் பண்ணும்போதே தெரியும் எந்த அளவு சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது இப்படி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கும். இல்லை அப்படின்னா தேங்காய் சட்னியோட சேர்த்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த பர்ஃபெக்டான அந்த ஸ்ட்ரக்சரை ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. கலந்தப்பனாலே நம்ம கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப கரெக்டாக வரும். நான் சொன்ன அளவுகளில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்பவே பர்ஃபெக்டான கலந்தப்பம் நீங்களும் செய்யலாம். இனிப்பு கலந்தப்பம் அரிசி மாவு வச்சு எப்படி பண்ணலான்னு நம்ம சேனலில் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா செக் பண்ணி பாருங்கள். இது போல் நிறைய ரைஸில் பண்ண ரெசிபியும் நம்ம சேனலில் இருக்குது. லிங்க் எண்டு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிறேன். சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபி இதுவரை செஞ்சதுலனா கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பாருங்கள். எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.